வணக்கம். உலக வளம் நேசம் டிவி செய்திகள். அடக்கம் செய்யப்பட்டது கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சடலம். செய்தி ஆசிரியர் விதுசா. செய்திகள் வாசிப்பவர் மஃபாசா மாஹிர். யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சடலமானது இன்று 22 கோம்பயன் மணல் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. குறித்த விரிவுரையாளர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மகள் மற்றும் மகளின் கணவரால் படுகொலை செய்யப்பட்டு தனங்கலப்பு பகுதியில் வீசப்பட்டார். பின்னர் கொலை சந்தேக நபர்கள் இருவரும் திருகோணமலை பகுதியில் தலைமறைவாகி இருந்தனர். அதன் பின்னர் விரிவுரையாளரின் மகன் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக யாழ்ப்பாணம் மாவட்டம் குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்ததுடன் சடலத்தையும் மீட்டனர். இந்நிலையில் குறித்த விரிவுரையாளரின் இறுதிச் சடங்கு இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் சடலம் கோம்பையன் மணல் மயானத்தில் புதைக்கப்பட்டது. இந்த வழக்கில் விரிவுரையாளரின் மகளான சந்தேக நபர் சார்பில் சட்டத்தரணி MA சுமந்திரன் நீதிமன்றத்தில் ஆஜராகி தாயின் இறுதிச் சடங்கில் மயானத்தில் பங்கு கொள்ள தனது கட்சிக்காரரான மகளுக்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்த நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. கோம்பயன் மணல் மயானத்திற்கு கொலை சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். மயானத்தில் எந்தவிதமான காட்சிகளையும் பதிவு செய்ய வேண்டாம் எனவும், அப்படி பதிவு செய்தால் கைது செய்ய வேண்டி ஏற்படும் எனவும் சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களை வெளியே நிற்குமாறு கூறினார். இருப்பினும் ஊடகவியலாளர்கள் குறித்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டனர். உலகவலம் நேசம் டிவி செய்திகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.